ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா, எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் ஃபெயிலு, ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரீடர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் உள்ளிட்ட பதவிகளுக்கு வந்து அப்ளை பண்ணி பாஸ் பண்ணவங்க வந்து மறுபடியும் அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 8 சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 சர்டிஃபிகேட் தவிர மற்ற எந்த சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணக்கூடாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அப்லோட் பண்ணணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம், ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு, விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். வேறு எதுவும் அப்லோட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த சைஸில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். பாஸ் மார்க் என்ன அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மினிமம் மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். தமிழில் வந்து 20 மார்க்கும், சென்ட்ரல் ஸ்டடீஸில் 48 மார்க்குக்கும் மேலே எடுத்தவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் அப்லோட் பண்ணணும். திங்கக்கிழமையிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.